வேலனையில் ஒரு கோயிலை இடித்து பிரம்மாண்டமாக கட்டி கொண்டிருக்கணும். ஆத்திசூடி வித்தியாசாலை வேலனை நினைக்கிறேன். அப்போ வச்ச பூக்கண்டுப்பையும் இருக்குது போல். சோழாவத்தை ஞான வைரவர் ஆலயம். முடியல பாருங்க இடிபாடுகள். இந்த கல்லுகள்லாம் குத்துது தெரியுமா? புகையில வச்சிருக்கீங்க. என்னம்மா பிறகுறீங்க? பால கஞ்சியா? கஞ்சி என்ன? இங்கால சாய்பாபா கோயில் இருக்குது. வைரவருடைய படத்தை கீறி வச்சிருக்கீங்கன்னா இதில் ஐயனார் யானையில வீட்டு இருக்கிறார். இங்கே பழைய அலுமாரிகள் எல்லாம் இருக்குது. இந்த முறை நாங்கள் ஜாழ்ப்பாணம் குறிப்பாக வேல்நே சரவணையில் உள்ள கோயில் குளங்களை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சோழாவத்தை வைரவர் கோயிலுக்கு போகிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அரசமதக்கிட்ட நிறைய வைரவர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வைரவருக்கும் பார்த்தா ஒவ்வொரு பேர் சொல்லிடணும். உண்மையிலேயே அப்படி ஒரு வைரவர் கோயில் இங்கே எங்களை பக்கம் இல்லையா? அதை கேட்ட மட்டும் சொன்னார். என்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இத்தனை வைரவர் வச்சிருக்கேன். வேறு இடங்கள்ல அப்படி வைரவரே இல்லையா? அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இளந்த காட்டு பிள்ளையார் உண்மையிலே அவ்வளோ பிரம்மாண்டமான கோபுரத்தோட கம்பீரமாக இருக்கு. கோபுரம் இல்லை, அது அற்புதமான ஒரு கோயில் உண்டு. முருகன் கோயில் போனாங்க, பள்ளம்பல முருகன் கோயிலுக்கு போனாங்க. அப்படி நிறைய கோயிலுக்கு போனாங்க. அது மட்டும் இல்லை ஐயனார் கோயிலுக்கு போனாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பாக சொல்றேன், பழைய ஸ்கூல் உண்டு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளவு கவலையாக இருந்தது. உண்மையிலேயே என்னென்ன ஸ்கூலெல்லாம் கைவிட்டு இருக்கிறீங்க சொல்லி தெரியல. உண்மையாக அந்த ஸ்கூல் அவங்களால முடிஞ்சா செய்து நிறைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கான உதவி திட்டங்கள் செய்ய முடிஞ்சா நீங்கள் அதை செய்யுங்க. இப்போ இந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா பழைய எண்ணெய்கள்லாம் வரவழைக்கிட்டாரு. நாங்களும் இப்படி தான் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சினாங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அந்த ஸ்கூல் கேட்பாரட்டு அவ்வளோத்துக்கு கவலைக்கிடமான நிலைமையில இருந்து கொண்டிருக்குது. என்ன அப்போ அந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. திருத்தர் ஐவண்ணவையெல்லாம் போய் விட்டுட்டு மேம் என்ன அது என்ன ரீசன் சொல்லி தெரியல. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண காலியை பார்க்குறீங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் விரட்டினீங்க. ஓகே, லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிவிடுங்க. அப்போ நாங்கள் போடுற காலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி வீசி விடுங்க. ஏன்னா உங்களோட மனசில் என்ன தோணுது, வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி, ஏதோ குறைகள் நிறைகள் இருந்தால் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். என்ன அப்படியே நான் பாருவேன். நீங்கள் அதுகளையும் நான் பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸில் போடுவோம். நீங்கள் எவ்வளோ கொமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ பூஸ்ட் ஆகி ஓடுமே. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி தீவன சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வரோம். அந்த வேலை பார்த்தீங்கன்னா வேல்நே சரவணை பதிவிட்டுனாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் தீவனத்துக்குள்ள காணொலி நாங்கள் எடுப்போம். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த காணொலியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேற என்ன சொன்ன ஓகே, நான் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாமா? மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காடு மேடெல்லாம் அலைஞ்சிருந்தா வீடியோ பதிவு செய்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதரவை தாங்க. என்ன கூட ஒரு ஃபார்ம் கொண்டு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்படிக்கிற கொத்தி இருக்கும். அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த புல்லுகள் தெரிஞ்செல்லாம் வீடியோ எடுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆதரவை தாங்க. அப்போ தான் தொடர்ந்து காணொலி பதிவிடுவோம். என்ன அப்போ தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் காணொலி பதிவிடுவோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். இது நாங்கள் இடக்கை பக்கம் திரும்பி போனால் வேலனைக்கு போகலாம். அடிக்கடி இந்த வீடியோ பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும் இந்த ரோட். தொடர்ந்து நாங்கள் இப்போ நேராக போக போகிறோம். மழை பெய்து இந்த குளங்கள் எல்லாம் கண்டு நம்பி இருக்குது பாருங்க. பச்சை பசையில இருக்குது. இந்த கரையோரங்களில் நிறைய மரங்கள் நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. உண்மையிலேயே இது ஒரு ஆர்மி கேம்ப். இந்த ஆர்மி கேம்ப் கனகாலமாக இருக்குதா? இந்த ஆர்மி கேம்ப் உங்களுக்கு காட்டிக்கணும் வந்திருப்பேன். அதுக்கு பக்கத்து ஒழுங்கையால் தான் போகிறோமா. இங்கால வீடுகளை பாருங்க. இங்கால வீடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்பாரற்று இருக்கிற ஆடக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கால கிணறுகள் எல்லாம் இருக்குது. வாழை வச்சிருக்கேன். தொடர்ந்து வந்தா இங்கால ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. வார வழியில் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இங்கே வீடு பாருங்க இந்த மாதிரி கட்டி வச்சுக்கணுமெண்டு. ஒரு அழகான வீடு. தீவிரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அழகான வீடுகளும் இருக்குதான். அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க. ஆத்திசூடி வித்தியாசாலை வேலனை பாருங்க. இந்த ஸ்கூல் இருக்கிறத எத்தனை பேருக்கு தெரியும்? உள்ளுக்கு போய் பார்ப்போம்.
பார்த்ததும் ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹோலே இருக்குது. முந்தி ஆக்கையில் இங்கே தான் படிச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச நிலைமையில் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது. கரும்பலகைகளை பாருங்க. நினைக்கிறேன் அந்த காலத்தில் இதோட பெரிய பள்ளிக்கூடமாக இருந்திருக்கு. இந்த ஒவ்வொரு தூண்கள்லையும் எழுதி வச்சிருக்கணும். முக்கியமான அதைத்தான் உங்களுக்கு வாசிச்சு காட்டணுமா. தாய்மொழி பேண். ஊக்கமே உயர்வு. அப்படி பாருங்க வேற. ஓ ஸோ சேட். உள்ள பார்த்துட்டு அறிஞரை மதி. மொழி போற்று. கடமை செய். இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல இல்லை வசனம் என்ன இருக்குது. நன்மை செய். நன்று கருது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லையும் எழுதி வச்சுக்கணும். தெய்வம் தொழு. இப்படி பார்த்தீங்கன்னா நல்ல வசனங்கள் எழுதியிருக்கணும். இந்த இடத்துல தான் முதல் தெய்வ படத்தை வச்சு கும்பிட்டுருப்பினம். இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழிவடை நிலைமையிலாம் இருக்குது. மேலே ஓமண்டு எழுத்து இருக்குது பாருங்க. உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பள்ளிக்கூடம். ஸ்கூலை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன இங்கே சைட்லாம் பாருங்க காடு வற்றி போச்சு. நீங்கள் படிச்சாக்கிட்டு இருந்தால் கட்டாயம் கொமெண்டில் போட்டுவிடுங்க. இங்காலேயும் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. இதுவும் ஒரு பெரிய கிளாஸ் ரூம். முந்தி இதை அலுமாரியாக பாவிச்சிருக்கணும். முக்கியமான டாப்புகள் அது எழுதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதழுக்கெல்லாம் வச்சுருந்துருக்கணும். உண்மையாக இப்போ கூட இந்த இடத்த ஒரு நோம்பலாக சின்ன ஒரு கிளாஸ் ரூமாக இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு பாவிக்க கொடுக்கலாம். ஏராளமான ஓடுகள் நல்லா தான் இருக்குது. ஒரு சில ஓடுகள் மாற்ற வேண்டிய நினைக்கிறேன். ஏன் இந்த ஸ்கூலை அப்படி விட்டுட்டு போயிருக்கிறீங்க? உண்மையாகவே இந்த ஸ்கூலை பயன்படுத்தலாம். என்னதுக்கு தான் விட்டுட்டு போயிருக்கணும் தெரியல. பாருங்க இதில் ஒரு படம் கறி வச்சிருக்கேன். எழுத்து கூட அழியே இல்லை. பார்த்ததோ உண்மையிலே நல்ல ஸ்கூல் உண்டு. இங்கால இந்த இடத்த கிரவுண்டாக பாவிச்சிருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எப்பயுமே 2 பக்கம் ஸ்கூல்னு சொன்னால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிரவுண்டாக தான் இருக்கும். மாடுகள் எல்லாம் வந்து போகுது போல். இல்லத்தை பாருங்க மாடுகளுடைய கால் அடையாளங்கள் இருக்குது. உண்மையிலேயே ஒரு அழகான இடம், நேச்சுரலான இடம் பாருங்க. இப்படி ஒரு வளாகத்தில் அந்த காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் இருந்து படிச்செல்லாம் இருக்கணும். சரி, நீங்கள் யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்ஸை போடுங்க. அது மட்டும் கொமெண்ட் போடுறது மட்டும் இல்லை, கட்டாயம் கொமெண்ட் போடுங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தில் அப்படியே நீங்கள் இங்கே எப்படி வாழ்ந்த நீங்கள் உங்களோட வாழ்வியல் சம்மந்தமான கருத்துக்கள் இருக்குன்னு தானே அதுகளை கட்டாயமாக பதிவிடுங்க. இந்த ஹோலை பார்த்துருப்பீங்க. இங்காலேயும் கிளாஸ் ரூம் ஒன்று இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னா பத்தியாக இருக்குது பார்த்தீங்களோ. இந்த கிளாஸ் ரூம் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பள்ளிக்கூடம் இருக்குது. இங்கால மூலையில் தான் கிணறு இருக்குது. கிணறையும் காட்டிக்கொள்கிறேன்னா பார்த்தது கிணத்தை தண்ணியில் க்ளீனாக இருக்குது பாருங்கவன். இந்த கிணறு 60ஆம் ஆண்டு கட்டி இருக்கிறேன். பள்ளிக்கூடத்தை தாண்டி வர இங்காலேயும் பழைய வீடுகள் இருக்குது. இங்கே ஓடுகள் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்க. ஓடுகள் நிலைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் கதவுகளை தான் காணல வீடுகளுக்கு. தொடர்ந்து நாங்கள் பலகை பக்கமாக போகலாம். இதுலேயும் பாருங்க நல்ல வீடு ஒன்று இருக்குது.
இந்த முடக்கிலேயே இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. நல்ல இரும்பு கேட் போட்டிருக்கணும். உள்ளுக்கு ஜாம் மரம் எல்லாம் நிற்கிது. ஏஹே, இங்கே பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த காலத்துலேயே நினைக்கிறேன் அப்போ வச்ச பூக்கண்டு இப்பயும் இருக்குது போல். பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது. உண்மையிலேயே ஒரு அழகான வீடா, சொல்ல வார்த்தையே இல்லை கைஸ். பார்த்தீங்களோ அந்த காலத்து பூக்கல்லுகளை அப்போவே பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறேன். இந்த அகலத்தை பாருங்க, இந்த அகலத்தை இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கதவு ஒன்று வந்திருக்கும் அந்த காலத்தில். நான் நினைக்கிறேன் இப்போத்தையும் கதவு இதுன்ற பாதி அளவு தான் இருக்கும். அந்த காலத்தில் சட்டியான பெரிய கதவுகள் எல்லாம் இருந்திருக்குது. டபுள் டோராக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உள்பகுதியிலையும் காட்டிக்கொள்கிறேன். இதுதான் கிச்சன், அந்த காலத்து கிச்சன். அப்போவே சுமையாத்தான் கட்டி வச்சிருக்கணும். என்ன அப்பயும் மாவுளெல்லாம் பதிச்சிருக்கணும். பார்த்ததோ கிச்சன்லேருந்து பார்க்கும்போது கேட் தெரியுது. அரைச்சி வந்தால் இதுலேருந்தே பார்த்துக்கொள்ளலாம். பாருங்க, அப்படி நாங்கள் சாமி அறையையும் பார்ப்போம். அப்போவே லெவல் சீட் அடிக்கிறதுக்காக மரங்கள் போட்டிருக்கணும். இதுதான் சாமி அறை. இதெல்லாம் மாபிடு. இதில் ஒரு அழகான ஹோட்டல் இருந்திருக்குது பாருங்க. இந்த முடக்கில் இருந்து பார்க்கும்போது ஒரு வைரவர் கோயில் ஒன்று தெரியுது. தொடர்ந்து நாங்கள் வைரவர் கோயிலையும் போய் பார்க்கலாம். ஓ, பார்த்தீங்களா கோயிலை? இதில் பாருங்க ஒரு சன சமூக நிலையம் ஒன்று இருக்குது. சோழாவத்தை சன சமூக நிலையம். அப்படியே தொடர்ந்து வந்தால் இங்கே கிணறு இருக்குது. இதுதான் வைரவர் கோயில். அரச மரத்துக்கு கீழே நிறைய தெய்வங்களை வச்சுருக்கலாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. குரோத வைரவர். தொடர்ந்து வந்தால் இங்கால சண்டை வைரவர். அப்படி நாங்கள் தொடர்ந்து வந்தோம்னு சொன்னால் இதில் நேம் போர்டே இல்லை. இது ஒரு ஆள் இருக்கிற பார்த்தீங்களோ, அரச மரத்தை சுற்றி விக்கிரகங்களை வச்சிருக்கணும். சம்ஹார வைரவர். நிறைய விக்கிரகங்களை வச்சிருக்கணும். இதில் கபால வைரவர், உண்மத்த வைரவர், இப்படி பார்த்தா நிறைய வைரவர் இருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். சைட் பக்கத்தால் வந்துட்டேன். இதுதான் கோயில் முகப்பு. சோழாவத்தை ஞான வைரவர் ஆலயம். பாருங்க கோயில. இதான் கோயிலோட உட்பகுதி. சாய்பாபா கோயிலும் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் போய் சாய்பாபா கோயிலை பார்க்கலாம். பாருங்க, இங்கே நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இது சாய்பாபா கோயில். இங்கால மயில் வாகனம் ராசம்மா. இது பார்த்தீங்கன்னா வைரவ கோயில்லையா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா வைரவர் கோயில் மடம். இங்கால சாய்பாபா கோயில் இருக்குது. சாய்பாபா கோயிலுக்கு பின்னாலேயே கேணியும் கூட இருக்குது பாருங்க. இதுதான் சாய்பாபா கோயிலுடைய கேணி. சாய்பாபா கோயிலை கட்டினது மயில் வாகனம் யோகவேல். அவர் பார்த்தீங்கன்னா சுவிஸ் நாட்டில் வசித்து வரார்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விசேட பூசைகள் நடந்து அன்னதானம் எல்லாம் கொடுக்குறவையர். எனது பெயர் பொன்னையா ஜெகதீஸ்வரன். இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு ஆரம்ப காலங்களில் இருந்து சின்ன வயதிலேருந்து இந்த கோயிலில் விளையாடி ஓடியாடி கும்பிட்டு இதை வந்து விளையாடி எல்லா பழக்கங்கள் இருக்குது. என்னம்மா இந்த கோயிலில் வரலாறு சொல்கிறீங்களா? கோயிலில் வரலாறு வந்து இது ஆரம்பத்தில் எங்களோட மாமியார் செந்தமிழ் செல்வி வந்து பின் தான் இருக்கிறா. அவள் சொன்ன கதையின்படி எங்களோட விஸ்வநாதன் ஒருத்தர் அந்த கிழுவையில் பயிர் இருந்தாகவும் அதை பராமரித்து வந்தாகவும் சொன்னவ. அதுக்கு பிறகு வைத்திலிங்கம் என்றவரால் அவரால் வந்து இந்த இதை பொதுக்கோயிலாக்கி மணிக்கூட்டு கோபுரங்கள் அமைத்து அவர் தான் இந்த வைத்திலிங்கம் தான் செய்தவர். அதுக்கு பிறகு அவருடைய தம்பியார் சுப்பிரமணியம் என்று சொல்லி சுரண்டியப்பாள் அவரை அந்த கோயிலை பராமரித்து இந்த கோயிலை இந்த நிலைமை கொண்டு வந்து அவர் தான் சொல்லலாம். இந்த மரங்கள் நட்டு இருக்கிறோம், மரங்கள் நட்டவங்களுக்கு அவற்றை பாதுகாப்புலாம் இது வந்தது. அது அவர் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து ஒரு 4 மணிக்கு வந்து தேவாரம் படித்து கொண்டு வந்து மணி அடிப்பார். ஒரு ஜனம் எல்லாம் ஒழும்பி இருக்கும். 4 மணிக்கு வந்து தேவாரம் படிச்சுன்னு வந்து மணி அடித்து தீ கும்பிட்டு நிற்பார். அவர் பூந்தோட்டம் இதில் வச்சுருந்தவர் நரசிம்மத்தை சுற்றி அந்த பூந்தோட்டத்தில் அவர் ரெண்டு வச்சு அதை பராமரித்து வந்தவர். அதுக்கு பிறகு வைரநாதர் மாமா தான் அவருடைய தாயாருக்கு பிறகு 2-3 குழந்தைகள் இறந்ததாம். அதுக்கு பிறகு அவரை கொண்டு வந்து இதில் வயல்களை வளர்த்தி போட்டு விற்று வையாமல் இருக்குது. விற்கிறேன்னு சொல்லணும், விற்று வாங்க அவர் வண்டி வச்சு அவருக்கு தப்பி வந்தபடியாக அவருக்கு வைரநாதன் பேர் வைத்து அவர் வந்து ஒரு வருஷம் மடிப்பிச்சை எடுத்து இந்த ஒரு சித்திரை வருஷப்பிறப்புக்கும் இந்த மடிப்பிச்சை எடுத்து இங்கே அன்னதானம் கொடுத்து வந்தவர். அப்போ அந்த காலங்களில் இதில் இந்த போர்த்துவங்க அடிக்கிறது அதில் சிறப்பாக நடக்கும். அந்த ஒரு வருஷப்பிறப்பும் இது முக்கியமான நிகழ்வாக இருக்கும். பொங்கல் என்று சொன்னால் இதுலேருந்து அந்த ரோட்டு வரைக்கும் பொங்கலாக இருக்கும். அப்படியே அந்த காலங்களில் இல்லை சென்னை எல்லா ஜனமும் விசுவாசம் ஆசிரி பள்ளிக்கூடம் அதுவும் வந்து இப்போ இந்த இடம்பெயர்ந்த பிறகு எல்லாம் போய் இப்போ நாங்கள் 2008ஆம் ஆண்டு மட்டும் வந்து அது திரும்ப ஆரம்பிக்கிறது பார்த்தாங்க எல்லாம் போயிட்டு. இங்கே பாருங்க இதே ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்குது. இங்கே புகையில வச்சிருக்கணும், நல்ல வடிவாக வளர்ந்துருக்கு கண்டுகள். என் கொஞ்ச காலத்தை அறுவடை செய்யத்தான் இருக்கு. செம்மையாக இருக்குது. அழகாக அனுப்புகிறேன். தாமரையில் மலர்ந்து போய் நிற்குது, தாமரை இலைகள் எல்லாம் இருக்குது. இதில் ஆலமரம் ஒன்று நிற்கிது, அது கீழே இருக்கைகள் எல்லாம் செய்து வச்சுக்கிறோம். இதில் பைக்கை விடுவோம். ஆலமரத்துக்கு கீழே பைக்கை விட்டாச்சு. தொடர்ந்து நாங்கள் கோயிலை போய் பார்க்கலாம். என்ன இங்கே ஒரு மடம் ஒன்று இருக்குது. தொடர்ந்து கோயிலை பாருங்க, உண்மையிலேயே வேறு லெவலாம். இங்கே தேர்முட்டி இருக்குது, அதில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. பாருங்க பார்ப்போம், பாருங்க அதுலேயும் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இதான் வேல்னை வடக்கு இலந்தை வனம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம். பாருங்கோ. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். திருநீர் பூசலாம், திருநீரை பூசிட்டு போவோம். கீழே மாபிள் வச்சிருக்கணும். பின்னால் வாகனங்கள் இருக்குது. இந்த சனீஸ்வரன் வீட்டு இருக்கிற இதுதான் கோயில் கிணறு. இதில் நவக்கிரகங்கள் இருக்குது.
எல்லாம் கோயிலை வழியாக பார்த்துருப்பீங்க. அண்ணா நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்காரு என்ன என்ன மாதிரி கோயில் இருக்குது? கோயில் எப்படி இருக்கு? கோயில் எப்படி இருக்கு? கோயில் பெரிய கோயிலாக தான் இருக்கு. பெரிய கோயிலாக இருக்குண்ணே. ஓ ம் பெரிய கோயிலாக. வீடுகளை பார்த்ததோ அழகான வீடுகள் பாருங்க. இதில் விளக்கேற்று வைரவர் இருக்கிறார். அதிகாமையில் நல்ல ஒரு வேம்பு இருக்குது பாருங்க. வேம்புக்கு கீழே இதில் விளக்கேற்று வைரவர் இருக்கிறார். முன்னாடியே இதில் நாவல் மரம் ஒன்று இருக்குது. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் நாவலடி வைரவர் இருக்கிறார். தொடர்ந்து அவரையும் போய் பார்க்கலாம். என்ன இந்த கோயிலுக்கு பாதையை தேடி கண்டுபிடிக்க படாத பாடுபட்டுட்டோம். இதில் மணிக்கோபுரம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். பார்த்தது கோயிலை இதில் மணிக்கோபுரம் இருக்குது. கேட்டோடையே இருக்குதா நாவல் மரம் நிற்குது. இந்த கோயிலின் பேர் பார்த்தீங்கன்னா நாவலடி வைரவர். முன்னாலேயே தலைவிருட்சமாக நாவல் மரம் இருக்குன்னா காணலாமா? சரி தொடர்ந்து நாங்கள் வைரவர் போய் பார்ப்போம். இதில் வைரவருடைய படத்தை கீறி வச்சிருக்கீங்கன்னா தொடர்ந்து கோயிலுக்கு அருகாமையில் இதில் கிணறு இருக்குது. இதுதான் கோயில் கிணறு. காலில் சரியா இந்த கல்லுகள்லாம் குத்துது தெரியுமோ? நடக்கிறதே சரியான கஷ்டமாக இருக்குது. இந்த வெயிலெல்லாம் கீழே போட்டு வச்சிருக்கீங்கன்னா சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இப்படி நிறைய இடங்களில் குட்டை வெட்டி வச்சுக்கணும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயும் அப்படி வெட்டி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீரை விவசாய தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்துவீங்க. இதில் என்ன வச்சிருக்கணும் பார்த்ததோ கொஞ்ச காலத்தை வேற இது சோலையாக இருக்கும். முருகன் கோயிலை இடிச்சு கட்டிக்கு வந்துருக்கீங்க பாருங்க. முடியலை பாருங்க இடிபாடுகள். இப்போ கோயிலே நடக்குது. வேலை நடக்குது. இடிச்சு இப்போ புதுசாக கட்ட போறீங்க கோயில் என்ன? ஆஹா முதல்ல எப்படி கோயிலாக இருந்தது? முதல்ல இப்படி இருந்தது ஐயா. இப்போ முழுக்க முழுக்க இடிச்சு இப்போ வேலை நடக்குது. ஐயாண்ட பேர் என்ன? கைலாசபதி. கைலாசபதி ஐயா. சரி எவ்வளோ காலம் வேலை நடந்து கொண்டு இருக்குது? ஒரு 2 வருஷம். 2 வருஷம். கிட்டத்தட்ட எவ்வளோ முடிஞ்சது ஐயா? அது தெரியா ஐயா. ஆஹா அடிக்கிறதுக்கு காசு முடிஞ்சிருக்கு. அது தெரியா பார்த்ததோ கோயிலை இடித்து இப்போ பார்த்தீங்கன்னா வடிவாக கட்டி கொண்டிருக்கணும். உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு இந்த கோயில் அழகாக வந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் 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 பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்து நான் நினைக்கிறேன் இதில் கோபுரம் கட்ட போய் நம்ம போல் இதில் கிடங்குகள் கிண்டி விட்டுருக்கணும். அது எழுந்தறி சாமி இருக்குள்ள வசந்த மண்டபம் இடிக்கையில் காரணம் பார்த்தீங்கன்னா எழுந்தருளி சுவாமி இருக்கிறபடியே இடிக்கையில் பாருங்க. எவ்வளோ காலம் பழமையான கோயில் இது? ஒரு 100 வருஷம். அங்கால என்ன ஐயா மண்டபமா? கோயில் மண்டபமா? அது என்ன மண்டபம்? ஆஹா அங்கால வாச சார். நீங்கள் தான் பொறுப்பாக செய்கிறீங்களே என்ன? பார்க்குறோம். அண்ணா பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும் பாருங்க. அண்ணா இப்போ இங்கே பொறுப்பாக இந்த கோயில் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருக்க என்ன ஒழுங்கா வேலை நடக்குதா என்ன நடக்குது அப்படின்னு அப்டேட் கேட்கணும் சொன்னால் அண்ணாட்ட கேட்கலாமா? சரி நாங்கள் தொடர்ந்து போய் கோயிலை பார்ப்போம். மைக் எடுக்கிறது என்ன? ஆமாம். தண்ணியெல்லாம் அங்கே இந்த வாருது ஷாட்டியா? சாட்டி. ஆஹா சாட்டி. மூலஸ்தான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பெருமான் முருகா பெருமான் அழகா பாருங்க காட்டுறேன். அழகு கந்தன் குமரன் வடிவேலன்னு பாருங்க. வள்ளி தெய்வானையோட அழகாக இதில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். சரி நான் தொடர்ந்து வெளியால் போகலாம். இதான் வசந்த மண்டபம். வசந்த மண்டப வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. வேலனையில் ஒரு கோவிலை இடித்து கட்டினோமா
பாருங்க, முதல் இந்த போட் தான் இருந்திருக்குது. பள்ளம்புலம் முருகன் கோயிலா. இதில் பாருங்க தேர்முட்டி இருக்குது. தொடர்ந்து இங்காலையும் கோயில் வாகனங்கள் அதில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் ஒன்று அமைச்சிருக்கீங்கன்னா சப்பரம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்துக்குள்ளே தான் இருக்குது. தொடர்ந்து இதில் ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தையும் நான் தொடர்ந்து போய் பார்க்கலாம். என்ன சரவணை பள்ளம்புலம் அருள்மிகு முருகமூர்த்தி திருக்கோவில் நால்வர் மணி மண்டபம். பள்ளம்புலம் முருகமூர்த்தி சன சமூக நிலையம் கோயிலுக்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னா சன சமூக நிலையம் இருக்குது. இந்த கட்டடம் பார்த்தீங்கன்னா 79ஆம் ஆண்டு அமைச்சிருக்கணும். பண்டிதர் காப்போ ரத்தினம் அதாவது பார்த்தீங்கன்னா பாவுண்டா பாராளுமன்ற உறுப்பினர் பலர் புகழ் ஞாயிறு அணையான் தொண்டினை நினைவு கூர்ந்து இக்கல் தொட்டனம் நன்றி மீதுர சோபா கி மு சங்கம் பார்த்தீங்கன்னா இதை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அவருடைய நினைவாக பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னா வேறு நேரம் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 31/12/79 ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குது. இங்கே ஐயா இங்கே வாங்க. தொட்டனம்ண்டா என்னன்னு சொல்லுங்க. தொட்டனம்ண்டா என்னன்னு சொல்லி எனக்கு கொமெண்டில் போட்டுவிடுங்கவா. இந்த வாசிசாலைக்கு உள்ள இதில் இந்த ஊருண்ட மெப் இருக்குது பாருங்க. தீவகத்தின மேப் இதில் இருக்குது. தீவகம் வேல்னை பிரதேசம், இங்கால வேல்னை பிரதேசம் இந்த மேப் இருக்குது. தொடர்ந்து இங்கால பார்த்தீங்கன்னா பள்ளம்புலம் முருகமூர்த்தி நிலைய அமைவிடம் அது இந்த மேப் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வச்சுருக்கேன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கோயில்கள், அதாவது இந்த ஊரில் உள்ள கோயில்களை இதில் போட்டிருக்கேன். அதாவது தீவிரத்தில் உள்ள கோயில்கள் பள்ளம்புலம் முருகமூர்த்தி சாச நிலையம் சனசமூக நிலையம் சனசமூக நிலையம், சரவணை பள்ளம்புலம் முருகமூர்த்தி ஆலயம், இலந்தை வனம் சித்தி விநாயகர் ஆலயம், கட்டுவன்குளம் சூழகொண்டான் குளம், கவுளிக்குளம் தெங்கங்குளம், அடுத்தது குறும்புருப்பிட்டி வைரவர் ஆலயம், கட்டுவான் ஐயனார் ஆலயம், சைவப்பிராச வித்தியாலயம், வேலனை மத்திய கல்லூரி, நாச்சிமார் ஆலயம், இப்படி ஆலயங்கள் இருக்குது. மெப்பில் எல்லாமே போட்டிருக்கணுமா. இங்காலயம் போட்டிருக்கணும். அதிசய வைரவர் ஆலயம், சோழாவத்தை வைரவர் ஆலயம், வேலனை பிரதேச செய்யலாம், இலங்கை வங்கி வேலனை அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் போட்டிருக்கணும். 2 வாசல் இருக்கா. இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. சின்னாக்கள் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வீட்டை வரையணும். பாருங்க இந்த மாடுகள் எல்லாம் நிற்குது. அதனுடைய மேய்ஞ்சி ஒன்று இருக்கணும். ஆடு பார்க்கலாமா. குட்டியா நிக்குது. சின்னாக்களை நீங்கெல்லாம் பால் பிறக்குறீங்க போல பார்த்ததோ. ஆடு வேண்டி வளர்த்து பிரியோசனம் அடைவோம் வந்து அது நாங்க செத்து மடைஞ்சு வைக்கிறோம். என்ன விலை போதாக்கா இப்போ ஒரு ஆடு? 2 லட்சம் ரூபாய்க்கு ஆடு வேண்டி ஒரு ஆடு எல்லாம் பிடிச்சு போயிட்டாங்களா? இது பேரு 40,000 ரூபாய்க்கு வேண்டிய ஆடுதான். அது 2 ஆடு நிக்குது. ஆடு வேண்ட இல்ல சரியான விலை. விவசாய விளையாதான் இருக்கேன் ஆடு. கூலி வேலை கிடைக்கிறதுனால சரியம்மா. என்ன விசேஷம் மட்டும் தெரியுது. நாங்க ஊரை சுத்தி காட்டிக்கு வந்துருக்கோம். சரியம்மா வாரம்மா. ஓகே லேமாஸ்டர் நிக்குது. ஓகே ஓகே. அம்மன் சொந்த வீடா இது? வாடகைக்கு இருக்கிறீங்களா? சரியம்மா. என்னண்டு தெரியக்கூடாது. இப்படி நல்லது கெட்டதை எடுத்து மரமைய கொடுமையில நல்ல இடங்களுக்கு கொடுங்க. அது நல்ல விஷயங்கள். உண்மைதான். நல்லதை செய்யற நன்மைதானே. எடுத்து கொடுங்க ஜனங்கள்ட வறுமையில. இப்படி இது என்ன ஒரு கொஞ்ச இடத்துல தெரிஞ்சிங்கன்னா நிலப்பாடுகள் விளங்கும். உங்களை கண்டா ஜனங்களும் கதை என்னம்மா பிறக்குறீங்க? பாலா கஞ்சியா? கஞ்சி கஞ்சி என்ன? சரியம்மா சரி சரி. பால் இல்லை ஆடுகள்ல பாவங்கள் அதுகள் தவிச்சு கத்துதுகள் நின்று
அதுக்கு என்ன செய்யறது? நான் இப்போ வேலைக்கு போறேன், வேலைக்கு போட்டு ஓடி வந்தேன். கூலி வேலைக்கு போறது மிளகா முருங்கை போனான். பிறகு இப்போ ஓடி வந்த இந்த ஆடுகளுக்கு பெருக்கிறதுக்காக வேண்டி. நல்ல மிளகா தோட்டம் இருக்குது. இதில் மிளகா அப்படிங்கி கொண்டிருக்கணும். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். உங்களை கத்தரி தொடர்ந்து இப்படி தோட்டம் தானா? தொடர்ந்து நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அமரர் கனக சபை கந்தையா அவற்றை நினைவாக கட்டி கொடுத்துருக்கிறேன். நாங்கள் இப்போ ஊர்காவத்துறை ரோட்டில் நிற்கிறோம். இதில் ஒரு ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. வேலணை சரவணை கிழக்கு மயிலப்புலம் ஐயனார் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அருள்மிகு கட்டுவன் வான் பூரணா புட்காலா சமேத ஐயனார் கோவில். இப்போ இந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 355 மீட்டர் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. தொடர்ந்து நாங்கள் போகலாமா? இதில் புகையில செய்யணும். நீராக பாருங்க, ஐயனார் கோயில் இருக்குது. ஐயனார் யானையில் வீட்டு இருக்கிற பெரிய கோயில் தானா? சட்டப்படி கட்டி வச்சிருக்கீங்க. இதில் தேர்முட்டி இருக்குது. அங்கால மண்டபம் ஒன்று இருக்குது. பார்த்தது கோயில. அதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. கிணறையும் போய் பார்ப்போம். உண்மையிலேயே ஒரு அழகான கோயில் தானே? பார்த்ததோ கோயில பாருங்க. இதில் கிணறு இருக்குது. இதில் ஐயனார் யானையில் வீட்டு இருக்கிறார். இதில் பிள்ளையார் அங்கே பார்த்தீங்கன்னா முருகன் இருக்கிற ஆனக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு அழகான கோயிலா. க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அதால் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க இயலாது. பாருங்க, பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கிறேன். வெளியால் இருந்தே நான் உங்களுக்கு உள்ளுக்கு காட்டிக்கொள்கிறேன். வெளியால் இதில் பொங்கி இருக்கணும். பைக்கிலேயே கோயிலை சுற்றி பார்க்க போகிறோமா என்ன? பாருங்க கோயிலை. இதான் கோயில் வளாகம். தொடர்ந்து பைக்கில் கோயிலை சுற்றி போய் கொண்டிருக்கிறோம். பார்த்ததோ சுற்றி வர இங்கே நிறைய குட்டைகள் இருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் ஸ்கூலோ தெரியா, ஏன்னா வெளியால் அந்த லைப்ரரியா இது வேலை செய்யுமா? பார்த்ததோ செடிகள் நிற்கிறதால கொஞ்சம் முருகி போய் நிற்கிதான். நான் வேலை செய்யும். இங்கால அறிவொளி நூலகம் இருக்குது. இங்கே வந்து நூல்கள் எடுத்து படித்தாக்க இருந்தால் கொமெண்ட்ஸில் போடுங்க என்னென்ன புத்தகம் வாசிச்சினீங்கன்னு சொல்லி. இது ஒரு நூலகம், அறிவொளி நூலகம். இங்கே பார்த்ததோ இங்கே பழைய அலுமாரிகள் எல்லாம் இருக்குது. குத்து விளக்கு நிறைகுடம் எல்லாம் வச்சிருக்கணும். இதில் குத்து விளக்கு இருக்குது. இங்கே குடம் இருக்குது பாருங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இந்த கதிரைகள் எல்லாம் பாருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். கமெண்ட்டையும் வாசிச்சுக்கிறேன். ஆர்வி கமெண்ட் பண்ணுறீங்க, குட் ஜாப்னு சொல்லி. இன்னும் ஒரு சன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஓ மை காட் அண்ட் தேங்க்ஸ் போடுறீங்க. ரூபாய் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கார், பாஸ் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பக்கம் போங்க, டைம் கிடைச்சான்னு சொல்லி போகிறீங்க. கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பதிவு செய்வோம். நேரந்தை சம்பேதுருவார் கோவில் அண்ட் ரோமன் கத்தோலிக் ஸ்கூல் வடிவாக காட்டியிருக்கிறார். நான் படித்த பாடசாலை. தேங்க்ஸ் ஃபார் சியாரிங்னு சொல்லி ஒரு அண்ணா போட்டிருக்கார். ஃபுட்பால் விளையாடுவர்களின் பேச்சை கேட்க சிரிப்பு வேதனைலாம் போட்டிருக்காரு. உண்மையை நாங்கள் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கிறீங்க. உண்மையை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்கேன். உண்மையாக பார்த்து பலத்த ஆதரவு தந்து கொண்டிருக்கீங்க. இந்த காடு மேடலாம் தெரிஞ்சு உண்மையிலே வந்து கறந்து போயிட்டேன் பாருங்க. நான் முதல் இருந்த கலர் என்னமா இப்போ என்னமா இருக்கணும்னு சொல்லி உண்மையிலேயே நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த வெயிலுக்காலே தெரிஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு வீடியோ எடுக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களை முடிஞ்ச ஆதரவு எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த காலையில் போடும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. சொல்லுங்க நீங்கள் சொல்லிவிடுங்க. சொல்லிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ உங்களுக்கு முன்னால் காட்டும். ஈஸியாக நீங்கள் வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேலை சரவண சம்பந்தமான வீடியோக்களை இந்த பதிவிட்டு அது மட்டும் இல்லாமல் தீவிரம் சம்பந்தமான நிறைய வீடியோக்களை பதிவிட்டு கொண்டு வரேன். அதோட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களுக்கு போகிறேன். அந்த காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். சரி நம்புறேன். சரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக காத்துருங்க. நன்றி. பாய். டாடா. See you.